செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெகன்மூர்த்தியின் கைது முயற்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தன்னுடைய கண்டன பதிவில் இபிஎஸ் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? கனிமொழி வணக்கம். ஜெகன்மூர்த்தி கண்டன அதாவது கைது முயற்சிக்கு இபிஎஸ் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக பட்டியலின மக்களின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி அவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் அதிமுக கூட்டணியை கண்டு திமுக அரசு பயந்து வருவதையே காட்டுவதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டாக தன்னுடைய அறிக்கையிலே முன்வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கைது முயற்சிகளால் அதிமுக கூட்டணி கட்சிகளை நிரப்பி தங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் என பகல் கனவு காண்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அந்த கைது முயற்சிக்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அவர் எதற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை அழைத்து சென்று அங்கே இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டும் எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.